ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்பட்டா கேளுங்க. அந்த கேள்வி பதில் மட்டும் நீங்க போடுவீங்க. இப்ப நான் சொன்னது எதையும் போட மாட்டீங்க. தாராளமா கேளுங்க. தந்தை பெரியாரை இன்றைக்கு நெஞ்சிலே வைத்து போற்றுகிறவன். அறிஞர் அண்ணாவினுடைய ராஜ்யசபா பேச்சுக்கள் அதன் சில இதுகள் எல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க பின்னாடி. அதை பாராளுமன்றத்திலே மீண்டும் 2 வருஷத்துக்கு முன்னாடி அன்று என்ன 63 அண்ணா சொன்னாரோ, எதையெல்லாம் நீங்கள் நீக்கினீர்களோ அதையே திரும்ப நான் இப்படி சொன்னார் அண்ணான்னு அண்ணாவினுடைய இதை மீண்டும் பதிவு செய்து வைத்திருக்கிறவன் நான் தான். கலைஞர் அறிவித்த அத்தனை போராட்டத்திலையும் களத்திலே நின்றவன், அனைவரையும் திரட்டி கொண்டு போராட்டத்துக்கு ஈடுபட்டவன் நான் தான். கொலை பழி சுமத்தி நான் தூக்கி எறியப்பட்டேன். பொய்ப்பழி சுமத்தி இதை கேள்வி கேட்டீங்கள. நான் கொலை செய்வதற்கு திட்டமிட்டேன் புலிகளோடு சேர்ந்து என்று அபாண்டமான அக்கிரமமான 1% உண்மை இல்லாத உயிரை கொடுப்பதற்கும் சித்தமாக இருந்த ஒருவரை கொலைகாரன் என்று பழி சுமத்தி வெளியேற்றியது. அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கேள்வி கேட்டவர் தோழர் கேட்ட கேள்வி கேட்டீங்க. நான் அதெல்லாம் இல்ல. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதை மறந்து அந்த கேள்விக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே தயாரா இல்ல. நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே தயாரா இல்ல. நீங்க தான் கேள்வி கேட்க, நானும் கேட்பேன். அது உங்களுக்கு என்ன ரைட்டா? நீங்க தான் கேள்வி கேட்கணும், நான் கேள்வி கேட்க கூடாதா? உங்களுக்கு என்ன ரைட் இருக்கோ அந்த ரைட் எனக்கும் இருக்கு. நான் கேட்கிறேன். சின்ன குழந்தை இல்ல, கலை உலகிலும் சாவிச்சுட்டு ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடந்து செத்து கிடந்தப்ப வந்த ஒரே நடிகர் அன்னைக்கு ராத்திரி விஜயர் ஒருத்தர் தான். அது தெரியுமா உங்களுக்கு? அந்த ஸ்னோலின் வீட்டுக்கு ராத்திரி 11 மணிக்கு வந்தது விஜய் மட்டும்தான், யாரும் அல்ல. அவர் பல ஆண்டுகளாகவே அவர் மக்கள் சேவை மையத்தை அமைச்சு நடத்திட்டு வந்தாரு. மக்கள் வெறுப்பின் உச்சத்தில் இருந்தார்கள். இந்த அரசு கமிஷன் கமிஷன் கமிஷன், நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்ல மாட்டீங்க. ஒரு சதுரடிக்கு இவ்வளவு ரேட் வச்ச ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். கமிஷன், அது கட்டிங், கரப்ஷன், இதை ஒழிச்சிட்டாருல. இந்த கூட்டணியில இருந்தாங்க, நான் மறைக்காம செய்யறேன். கூட்டணி தான் இருந்தேன். கூட்டணியில இருந்துகிட்டு பேசுறது அயோக்கியத்தனம் இல்ல. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே கூட்டணி அட்டாக் பண்றது என்ன அரசியல் தர்மம்? மனசாட்சி என்ன விரோதம்? கூட்டணி தர்மத்துக்காக பேசாம இருந்தேன். அதுல என்ன தப்பு? அதான் சரியான அணுகுமுறை. கூட்டணி இருந்துகிட்டே விமர்சனம் கூடாது. உங்க கருத்தை நான் ஏன் ஏத்துக்கணும்? இந்த திருக்குறள் என்கிட்ட சொல்லாதீங்க. நான் 1330 திருக்குறளை உங்ககிட்ட சொல்லுவேன். ஏங்க, ஒரு கட்சி கூட்டணியில இருந்துகிட்டு அவங்கள பத்தி கண்டம் பண்றது அது நாகரிகமா? அது நாகரிகமா? தோழர், நீங்க எத்தனை கேள்வி வேணா கேளுங்க. இன்னும் 1 மணி நேரம் கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க திட்டமிட்டு வந்திருக்கீங்க தெரியும். நீங்க எந்த பத்திரிகை எனக்கு தெரியாது. நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல எந்த பத்திரிகை சொல்லுங்க. கேக்குறீங்கல்ல, நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க மஞ்ச பத்திரிகா? நீங்க மஞ்ச பத்திரிகா? நீங்க மஞ்ச பத்திரிகா? நீங்க மஞ்ச பத்திரிகா? நீங்க மஞ்ச பத்திரிகா திட்டமிட்டு வந்திருக்கீங்க. யார் உங்களை ஆகி விட்டது? யார் ஆகி விட்டது? உங்க பத்திரிகை முதலாளி ஆகி விட்டு இருக்காரு. உங்க பத்திரிகை முதலாளி ஆகி விட்டு இருக்காரு. நீங்க தினகரனா? நீங்க தினகரனா? தினகரனா? அது மஞ்ச பத்திரிகை ஆயிடுச்சு. முந்தாராளே கேவலப்படுத்தி என்னை பத்தி அரபகத்துக்கு சொத்து வாங்கிட்டாரு பாரு. உங்க மேல கோர்ட்ல கேஸ் போட போறேன். யாரு இப்ப இருக்கிறத வச்சுதான் கேட்க முடியும். இந்த பாருங்க, நீங்க திட்டமிட்டு வந்திருக்கீங்க. நீங்க குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஆமா, குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு வேலை கிடையாது. என்ன இருக்கீங்க? வேலை கிடையாது. வெளியே போகலாம், வெளியே போகலாம். வேணும்னாரு கேட்க வெளியே வெளியே அனுப்பு, வெளியே அனுப்பு. தினகரன் என்ன இருக்கீங்க? வேலை கிடையாது. தினகரன் இருக்கீங்க, வேலை கிடையாது. வெளியே அனுப்பு.
என்ன நீங்க வந்து கேட்டா மரியாதை விட்டு போ. உட்காருங்கப்பா. நல்லவனாயிடும் சார். எப்படி இப்ப இருக்கிற அந்த வார்த்தை நீங்க பயன்படுத்த கூடாது சார். மத்தவங்கள நீங்க பேச கூடாது.